ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். சூரியனின் ஒளி நிலவில் பிரதிபலிப்பது போன்று உலகின் ஒளியாகிய இயேசுவின் ஒளி நம்மில் பிரதிபலிப்பதால் நாம் உலகிற்கு ஒளியாக இருக்கிறோம். நமது வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதாக முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நற்செயல்கள் செய்வதற்கு தவறும் பொழுது, தவறுகளுக்கு ஒத்துப்போகும் பொழுது, தவறுகளை எதிர்த்து பேசாத போது, பாவத்தினால் கரைபடும் பொழுது, நற்செய்தியை அறிவிக்கும் வாய்ப்பை தள்ளிவிடும் போது, உண்மையாக தைரியமாக நிற்காத போது, விளக்கை மரக்காலால் மூடுகிறவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இதுபோலவே நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க முடியும். ஆமென்.